SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸோ இப்போ நாங்கள் இப்போ இறைவனை வழிபடணும், இறைவன் கிட்ட நாங்கள் ஒரு சரணாகதி அடையணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? தமிழ் புராணங்கள்னா பார்த்துட்டிங்கன்னா முருகருடைய பரிபூர்ண அருள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். இந்த ஆன்மா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிறப்புகள் எடுத்திருக்கு. அப்போ எப்படி நான் தெரியுறது என்னுடைய பிறப்புகள் என்ன இதுன்னு சொல்லிட்டு? நம்ம பார்த்த எல்லா நினைவுகளும் இறைவனுடைய சித்தம் சக்திகளுமே அதே ஆன்மா மறக்காத நிலையில ஜீவ சமாதி. நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் குரு வழிபாடுகள் ஏன் அதிகமா சொன்னேன்னா, இறைவனை வழிபாடு பண்ணணும், நம்ம எப்படி அவங்களோட காலை இறுகப்பட்டணும். எந்த பிரச்சனை வந்தாலுமே இந்த எக்ஸ்டர்னல் பாடிக்கு மட்டும்தான் பிரச்சனையை தவிர்த்து உங்க ஆன்மாக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிகாஸ் உங்க ஆன்மாவுக்கு நோ மூட். அப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க எந்த பர்பஸ்க்காக போறீங்க? எக்ஸ்டர்னல் பாடி பர்பஸ்க்காக தான். உங்கள் கை நல்லாகணுமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ எல்லாமே எதுக்கு? அது அண்ணாமலருக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அருணகிரிநாதர் ஜீவசமாதி அருணகிரிநாதருக்கு இறப்பே இல்லைங்க. ஜீவசமாதியில் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலையர் அந்த மலையில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபரிவிதமான அந்த மலையை சுற்றி அத்தனை ஜீவசமாதி. அதில் மெயினாக ஒரு ஜீவசமாதி இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இப்போ இறைவனை வழிபடணும், இறைவன் கிட்ட நாங்கள் ஒரு சரணாகதி அடையணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இறைவன் பார்த்துட்டிங்கன்னா அவர் நினச்சி உங்களுக்கு அந்த அருள் கொடுத்தாருன்னா நிச்சயமாக நீங்கள் இறைவன் அடையலாம். அதுக்கு எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, குருமார்களுடைய வழிபாடு, பாபாஜி வழிபாடு பண்ணலாம், சாய்பாபா வழிபாடு பண்ணலாம், குருமார்களுடைய வழிபாடு, ராகவேந்திரா அவங்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஸோ அவங்க நல்லா வழிபாடு பண்ணுங்க, புராணங்களை வழிபாடு பண்ணுங்க. தனக்குத்தானே குருங்கிற ஒரு கான்செப்ட் வரும். புராணங்கள் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேட முடியும். தமிழ் புராணங்கள்னா பார்த்துட்டிங்கன்னா முருகருடைய பரிபூர்ண அருள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். தமிழ் மொழியை விட எந்த மொழியுமே சிறந்த மொழின்னு நம்ம சொல்லவே முடியாது. தமிழ் மொழியில தான் முருகரே அடக்கம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் படிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடைக்கும். இப்போ நான் ஏன் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இந்த அளவுக்கு ஞானம்னு நான் படித்த காட்டிக்கு தான். அப்போ அந்த படிப்பில் தான் என்ன இருக்குது, கடவுளே இருக்காரு. அப்போ நம்ம புராணங்களை அதிகமாக படிக்கணும். மேலோட்டமாக படிக்கிறது இல்லை, கதை கேட்கறது இல்லை. அந்த புராணங்களை இப்போ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய புராணம் பார்த்துட்டிங்கன்னா கதை மட்டும் இருக்குது. திருமூலருடைய கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருமூலர் பார்த்துட்டிங்கன்னா அவரோட பேர் சுந்தரர்னு சொல்கிறாங்க. கைலாயத்துலேருந்து வராரு. அவருக்கு மொத்தமாக 4 பேர் கைலாயத்தில் இருக்காங்க. நந்தியினுடைய சீடர்களாக இருக்காங்க. அவங்க பூலோகத்துக்கு வராங்க. பூலோகத்துக்கு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பையன் மயங்கி கிடக்கிறான். அந்த மாடுகள்லாம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு. பார்க்கும்போது அவர் மனசே ரொம்ப இறங்கிருச்சு. என்னடா என்னாச்சு இந்த பையனுக்குன்னு சொல்லிவிட்டு அவனோட உடம்பு நீளமாக இருக்குது. அப்போ அவன் நாகத்தின் இதை இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. பார்த்தோன்னே சர்ப்பம் பிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண, அந்த ஆடு மாடுகளுக்காகவாவது இந்த இடத்துல போய் அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடு போயிடாரு. சரிங்களா? இவர் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி அந்த உடம்புக்குள்ளே போயிடாரு. இவரோட உடம்பு கீழே விழுந்துருச்சு. போனால் அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. கதை சொல்கிறேன், அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்திரிச்சு நிற்கிது. ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு போய் அந்த மூலனோட உடம்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பிடிச்சிட்டாங்க. அத்தான் என்ன நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா நீ என் பக்கத்தில் வராத, நான் சுந்தரர், உன் கணவன் இறந்து பல நேரம் ஆச்சு, நான் ஆடு மாடுகளுக்காக தான் வந்தேன், பார்க்குறக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நான் நம்ப மாட்டேன், உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்றாங்க. அவங்க மனைவி கூப்பிட்டு அன்னைக்கு இருந்தவங்களோட உடம்புல அவர் போய் காட்டுறாரு. திருப்பி கூடுப்பாந்து திருப்பி மூலனோட உடம்புக்கே வராரு. என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, தெரிஞ்சோன்னா திருப்பி வராரு. அப்போ அவங்க மனைவி இல்லை இவர் என்னோட கணவன் இல்லை, இவர் ஒரு பெரிய மகான்னு தெரிஞ்சோன்னா ஊர்க்காரங்களும் அவங்க காலில் விழுந்து வணங்கினதுக்கப்புறமா திருப்பி இவர் வராரு. அவரோட உடம்பு மறைச்சி வச்சிருக்கிறத பற்றி அந்த வேர்க்குள்ளரை மாறினார். சுந்தரோட உடம்புலேருந்து மூலனோட உடம்புக்கு போய் பார்க்குறாரு. அந்த உடம்பு இல்லை. அப்போ ஒரு மணக்கனால பார்க்குறாரு. பார்த்துட்டு இது சிவனோட திருவிளையாடல் தான், அப்போ நம்ம இந்த உடம்புலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சிவனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 வருஷமாக உயிரோடு இருந்து அப்புறம் திருமந்திரம் கிடச்சிது நமக்கு. ஒரு வருஷமாக ஒரு பாடலை ஏற்றி 3000 பாடலுக்கு திருமந்திரம். இப்போ இது கதை.
இதில் நம்ம மேலோட்டமாக பார்த்துருக்கோம். நம்ம டீப்பாக பார்த்தோம்னா நம்ம யார் இறைவன் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்களேன், அவர் மாறினார் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ மாறி அவருக்கு வந்து நான் தான் சுந்தரன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் வந்து இன்னும் கான்ஷியஸாக தான் இருக்கிறாரு, அதனால அவருக்கு அப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அவர் இறந்த உடல், சர்பம் திணி இறந்த உடல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாவை வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட உடம்புக்குள்ளே அனுப்புகிறாரு. இது வந்து திருப்பி பிறப்பு தானே இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி அவருக்கு வந்து நான் வந்து இந்த உடல்லேருந்து இந்த உடலுக்கு வந்தேன்னு தெரியும்? நோக்கம் என்ன? ஆடு மாடல் கட்டும்போது எந்த உடம்புலேருந்து யோசிச்சாரு? இவரோட உடம்புலேருந்து தான் யோசிச்சாரு. திருப்பி போய் கட்டி வச்சார் இல்லைங்களா? அப்போ என்னது? நினைவு. சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆன்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்மா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பிறப்புகள் எடுத்திருக்கு. அப்போ எப்படி நான் தெரியுறது என்னுடைய பிறப்புகள்லாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு? மறைஞ்சிருக்கு. அப்போது அந்த ஆன்மா வந்து எல்லாத்தையுமே மறந்து போகல, மறைஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒளி வேணும், அது நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். அப்போ வந்து நினைவு தான் கூடுவிட்டு கூடுப்பாயிர ரகசியம். இதுதான் கூடுவிட்டு கூடுப்பாயிர ரகசியத்தோடைய சூட்சமம். நினைவுகளை வந்து அடக்கிறது. ஒரு ஆன்மா வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைவு இருக்கணும். அதான் ஜீவ சமாதியோடைய கான்செப்ட். ஜீவன் அந்த உடம்புக்கு வந்து சமாதி கொடுத்தது, ஜீவன் அங்கேயே சமாதி பண்ணி வைக்கிறாங்க. நம்ம பார்த்த எல்லா நினைவுகளும் இறைவனுடைய சித்தங்களும் சக்திகளுமே அதே ஆன்மா வந்து மறக்காத நிலை தான் ஜீவ சமாதி. நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் குரு வழிபாடுகள் ஏன் அதிகமாக சொன்னேன்னா, போய் நம்ம டைரெக்டாக சாமி கும்பிட்றதை விட்டுட்டு ஜீவ சமாதிகளுக்கு வந்து அதிக பவர் இருக்குது. ஜீவ சமாதிகள் நம்ம போய் அதிகமாக நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர்கள் மட்டும் திசை கொடுப்பாங்க, வாழ்ந்தவங்க, நான் யாருன்னு இறைவனை பார்த்தவங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஜீவ சமாதியில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னு நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இறைவனை வழிபாடு பண்ணணும், நம்ம எப்படி அவங்களோட காலை இறுகப்பட்டணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் யார், நம்ம யார், நம்மளுடைய பவர் என்ன, நமக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுங்களா? இந்த பாடி வந்து நம்மளோட பவரில் 0.00% தான் இருக்குது, இயங்கிட்டு இருக்கு. நம்மளோட ஜீவாத்மா இந்த பாடியில் இருக்கும்போது நமக்கு இவ்வளோ சக்தி, நம்மளால் பேச முடியுது, பார்க்க முடியுது. இல்லாத போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ சாதாரணமாக இருக்கும்போது நமக்கு இவ்வளோ பவர், அதை உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பவர். உணர்ந்துட்டோம்னா நம்ம ஜீவாத்மா யார் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் தான் நான் யார். ரமண மகரிஷியோட வாசகம், யாருன்னு நீ தேடு, நீயும் சிவனு வேர்லன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாசி இருக்குது, யோகா இருக்குது, கிரியா இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் பாடிக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். இன்டர்னல் ஜீவாத்மாக்காக நம்ம வாழ்கிறதே இல்லை. பட்டினத்தரோட பாடலில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மடமாவது பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பிறக்கிறோம் எப்படி இறக்குறோங்கிறத காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஆத்மா வந்து இந்த உடம்பை விட்டு பிரியணும்னு அதுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இப்போ ஜனனம் எடுத்துட்டோம், இந்த உடம்புல இருக்கலாம்ல, ஏன் அது அழியுது, வேறு உடம்புக்கு போகுது வயதானதுக்கப்புறமா? ஏன்னா வந்து இதுக்கு மேலே இந்த உடம்பால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம போயிடலாம், வேறு உடம்புக்கு நம்ம போயிடலாம். நான் இத்தனை நாள் என்னோடய உடம்புல இருந்தேன், நான் யார் நீ இன்னும் உணர்ந்துக்கல, இன்னும் இவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறது? கண் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாகுது, காது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க மாட்டேங்குது, நம்ம உடல் நம்மளோட கான்ஷியஸே இல்லாமல் போகுது, கூட விட்டு நம்மளோட ஆன்மா வந்து எல்லாத்தையுமே மறந்து போகுது. இது ஆனா அப்போ பூமியில தான் வந்து சுத்திட்டே இருக்குமா? மேல சொர்க்கத்துக்கு போகும், கடவுள் கிட்ட போறது, சொர்க்கத்துக்கும் போகும், நரகத்துக்கும் போகும். எதுக்குன்னா இப்போ வந்து அர்ஜுனோடைய பிறப்பு, 2வது பிறப்பு என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்ணப்ப நாயனரோட பிறப்பா பிறந்திருக்காரு அர்ஜுனன். அப்போ வந்து இப்போ வந்து மகாபாரதத்தில் வந்து அர்ஜுன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நேராக வந்து நரகத்துக்கு நரகருடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறமா சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ நீங்கள் பண்ண பாவம் புண்ணியம் வந்து கணக்குப்படி நீங்கள் சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருப்பீங்க, நரகத்தில் கொஞ்ச நாள் இருப்பீங்க, திருப்பி நீங்கள் பூலோகத்துக்கு வருவீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு உங்களை நீங்கள் கடவுள்கிட்ட செல்வது முக்தி தான் வேணும். நம்ம நல்லது பண்ணுறோம், சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது பண்ணுறோம், நரகத்துக்கு போவோம். அதெல்லாம் தாண்டி நம்ம சொர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம். இந்த ஜென்மத்தில் நான் இறைவனுடைய இத்தனை ஞானத்தை நான் வச்சுருக்கேன், பெருமாள்கிட்டே நான் போய் சேரணும், முக்தி வேணும். மனுஷனோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்தி தேடுறதா தான் இருக்கணும். எல்லாமே எக்ஸ்டர்னல் பாடிக்கே ஃபீட் பண்ணி நம்ம வந்து இன்டர்னல் பாடிக்கு வந்து நம்ம எதுவுமே பார்க்குறது இல்லை. கடவுளே நம்ம வந்து டேரெக்டாக வெளியில் தான் கும்பிட்றாங்க. நம்ம வந்து கிரிவலம் போனால் நல்லது நடக்கும், நம்ம கிரிவலம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுறது வந்து என்னென்னா வெளியிலேயே கண்ணை மூடி இறைவனை கும்பிடுறாங்க. கண்ணை திறந்து பாருங்கள், நீங்கள் தான் அங்கே நிற்கிறது, நீங்கள் யாருன்னு காட்டுறது இந்த இறைவன் அங்கே நின்றுட்டுருக்காரு. இதுதான். அப்போ நிறைய கோவில்களுக்கு போனோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த பர்டிகுலராக இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கவும் செய்யுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே போய் நான் தான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எப்படி என்னுடைய பிரச்சனைகள் தான் சரியாகுது? டெஃபினட்டாக உங்களோட பிரச்சனைகள்லாம் சரியாகும். இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனைனா யாருக்கு பிரச்சனை வருது? பர்சனலாக அந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை. எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்டர்னல் பாடிக்கு தானே தேவை. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜோஷியமாக இருக்கட்டும், ஒரு ஜாதகமாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது?
இப்போ வந்து ஜோசியம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறான்னா அந்த பிறந்த நாள் அந்த நேரத்தை வச்சு நம்ம ஜோதிடம் வந்து பார்க்குறோமா, ஜாதகம் கட்டம் வரையப்பட இது வந்து லக்னம், இது வந்து கண் பாகம், இது வந்து கர்ப்பப்பை பாகம், இது சகோதர பாகம் சொல்லிட்டு எல்லா பாகமாக பிரிக்கிறாங்களா, இது வந்து திருமணம் ஆகக்கூடிய பாகம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறாங்க, பிரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே எதுக்கு? எக்ஸ்டர்னல் பாடிக்கு தானே. உங்கள் ஆன்மா வந்து எப்போ பிறந்துச்சு? அந்த டைமில் பிறந்துச்சு. உங்கள் ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்போ வந்து நீங்கள் எதுக்கு ஜோசியம் பார்க்குறீங்க? இந்த எக்ஸ்டர்னல் பாடிக்கு. எந்த பிரச்சனை வந்தாலுமே இந்த எக்ஸ்டர்னல் பாடிக்கு மட்டும்தான் பிரச்சனையை தவிர்த்து உங்கள் ஆன்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிகாஸ் உங்கள் ஆன்மாவுக்கு வந்து நோ மூட். உங்கள் ஆன்மாவுக்கு சிரிக்க தெரியாது, அழுக தெரியாது, அதுக்கு தூக்கம் கிடையாது, அதுக்கு வந்து வலி கிடையாது, அதுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரன் இல்லை, திருமணம் இல்லை. அப்போ நம்ம எல்லா பிரச்சனையும் நம்ம யாருக்கு வருது? எக்ஸ்டர்னல் பாடிக்கு தானே வருது. அப்போது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக போகிறீங்க? எக்ஸ்டர்னல் பாடி பர்பஸ்க்காக தான். உங்கள் கை நல்லாகணுமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ எல்லாமே எதுக்கு? திஸ் எக்ஸ்டர்னல் பாடிக்காக தான். எதுக்கு திருமணம் பண்ணுறது? திஸ் எக்ஸ்டர்னல் பாடி. ஆனால் உங்கள் கூட இருக்கிற ஜீவாத்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய சக்தி. அதான் மகாபாரதத்தில் கிருஷ்ணரே சொல்கிறாரு, அர்ஜுனர்கிட்ட கீதா உபதேசத்தில் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ எதுவுமே கலங்கப்படாத, இங்கே படைச்சது வந்து எதுவுமே உன்னோடது இல்லை, எதுக்கு நீ வருத்தப்படுற உன்னோடதுன்னு சொல்கிறதுக்கு? இது எல்லாமே என்னுடைய படைப்பு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் எந்த அளவுக்கு அவங்களோட பக்தர்கள் லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் இருக்குது. படிக்க 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 தெரியும் நமக்கு பகவத்கீதையினுடைய நாட்டம் என்னென்னு. அப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பாடியை மறந்து நம்ம ஜீவாத்மா உணரும் போது, ஜீவாத்மாவோட சக்தி உணர்ந்தோம்னா பரமாத்மாவோட சக்தி உணரலாம். அப்போ எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் பாடிக்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ எல்லாருமே கேட்குறது என்னென்னா, எனக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகலை, நான் என்ன கோயிலுக்கு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கீங்க? நீங்கள் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நீங்கள் ஒத்து பாருங்கள். எக்ஸ்டர்னல் பாடிக்காக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போ நம்ம வாழ்க்கை திருப்பி நீங்கள் வந்து திருப்பி பிறப்பீங்க. உங்கள் ஆத்மா வந்து இந்த உலகத்தில் இந்த உடம்புல இருக்குது. திருப்பி உங்களுக்கு என்னது பிறக்கும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜென்மம் எடுப்பீங்க, படிப்பீங்க, கல்யாணம் ஆகும், வயசாகும், திருப்பி இறப்பீங்க. திருப்பி உங்கள் ஆன்மா ட்ராவலிங். முக்தி வேண்டாமா ஆன்மாக்கு? நீங்க இது வரைக்கும் போய் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி நீங்க முதல்ல போனேன், இல்லைன்னா வந்து நீங்க இத்தனை நாள்ல வந்து பார்த்த ஒரு ஜீவ சமாதி பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமா? அண்ணாமலையார் தவிர எனக்கு யாரையுமே தெரியாது. அதாவது ஜீவ சமாதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலையார், அந்த மலையில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு காதல். அது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அபரிவிதமான காதல். அந்த மலையை சுற்றி அத்தனை ஜீவசமாதி. அதில் மெயினாக ஒரு ஜீவசமாதி இருக்குது, இடைக்காடனார். அந்த ஜீவசமாதிக்கு போனால் ரொம்பவுமே எனக்கு வந்து பர்சனலாக வந்து அபரிவிதமான ஞானங்கள். அதே மாதிரி நம்ம அருணகிரிநாதரோட ஜீவசமாதி அங்கே இருக்குது பின்னாடி. அது வந்து ஜீவசமாதி இல்லை, அவரோட பூத உடல் மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அருணகிரிநாதருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. அதாவது அண்ணாமலைக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா அருணகிரிநாதரோட ஜீவசமாதி வந்து, அருணகிரிநாதருக்கு இறப்பே இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து வாழ்ந்து நம்ம ஏன் முக்தி கொடுக்குறோன்னா, நமக்கு இறப்பில்லாத வாழ்க்கை கொடுக்குறத இறைவனுடைய அருள். இப்போ வந்து அருணகிரிநாதர் வந்து முருகரை பார்த்துருக்காரு. அப்போ அவர் இன்னி வரைக்கும் உயிரோடு தானே இருக்காரு. ஏன் உயிரோடு இருக்காருன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அருணகிரிநாதர் வந்து முருகரை பார்த்து திருப்புகழ் பாடினதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நிறைய பாடல்கள், முருகருக்கு நிறைய பாடல்கள் எழுதுறாரு. எழுதுனதுக்கப்புறமா அவர் அடிக்கடி தங்குற இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலையோட கிளி கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து மேலே ஒரு கேப் இருக்கும், அந்த கோபுரத்துக்கு மேலே கேப்பாக இருக்கும். அந்த கேப்பில் வந்து தங்குவார். அங்கே தான் கூடி விட்டு கூடி போய்வார். அப்போ வந்து அந்த நாட்டு மன்னருக்கு வந்து ஒரு பிரச்சனை, உடல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு நோய் வருது. அப்போ வந்து அருணகிரிநாதர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மன்னனுக்கு வந்து இந்த மாதிரி உடலில் தீராத நோய் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அருணகிரிநாதர் வந்து கிளியாக மாறுறாரு. பாரிஜாதம் பூ வேணும்னு சொல்லிட்டு பாரிஜாதம் பூ இருந்ததுன்னா மன்னனை வந்து சரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வைத்தியர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து பாரிஜாத பூவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேவலோகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ பாரிஜாத பூவை நம்ம வந்து அருணகிரிநாதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் கூடி விட்டு கூடு பாய்வீங்க இல்லையா, நீங்கள் போய் பாரிஜாத மலரை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம மன்னருக்காக நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வந்து அன்னைக்கு இறந்து கிடந்த ஒரு கிளி, அந்த கோபுரத்து மேலே இருந்து கிடந்த ஒரு கிளிக்குள்ளர பிரவேசிக்கிறாரு. இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரியே தான் அந்த திருமூலருடைய கஷ்டம் சொன்ன பார்த்தீங்களா. போனதுக்கப்புறமா அவருடைய சிந்தனை என்ன, மாடுகளை கட்டி வைக்கிறது, அவரோட நினைவு மறக்கல பாருங்க, இந்த உடம்பு மறக்கல, அதுதான். அப்போ வந்து இந்த கிளிக்குள்ளே போனதுக்கப்புறமும் இவருடைய உடம்பை என்ன பண்ணி வைக்கிறாரு, பதப்படுத்தி வைக்கிறார். அந்த கோபுரத்து மேலே பதப்படுத்தி வச்சுட்டு அந்த கிளிக்கு என்னது, இன்னொரு பிறப்பு,
உயிர் வந்தால் பிறப்பு தானே. போய் பாரிஜாதத்தை போய் எடுத்துகிட்டு வர அந்த கிளி எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, சில பேர் அவர் உடலை கொண்டு போய் அந்த கோபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து புதைச்சிடுறாங்க. இப்போ ஒரு உடலை புதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த உடலுக்குள்ளே ஆன்மா போகாது. இப்போ வஜ்ரமாக மாற்றி வச்சு இவருடைய உடலை வந்து சில என்ன கைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் போட்டு அது மேலே கல் போட்டு பாடி ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. பண்ணி வச்சு அந்த உடல் மட்டும்தான் என்னது திருவண்ணாமலைக்கு பின்னாடி வந்து அருணகிரிநாதரோட சமாதி இருக்குது. அப்போ அருணகிரிநாதரோட உண்மையான ஆத்மா எங்கே இருக்குது? அந்த கிளிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ திருப்பி கிளிக்குள்ளே இருந்து வேற உடலுக்கு போவாங்க, பண்ணுவாங்க. இதுதான் கூடு விட்டு கூடு போயிடுது. சரிங்களா? அப்போ அவரா அங்கே போய் வந்து சமாதி அடையலை. அதாவது இறப்பில்லாதது. இப்போது ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்ணால் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஞானம், இறப்பில்லாத ஞானம். அதுதான் ஔவையார் என்ன கேட்குறாங்க, சிவனை போய் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு மீண்டும் பிறவாத வரம் வேண்டும், மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாத நிலை வேணும். அந்த மறவாத நிலை கொடுக்கறதே யார் தான்? அந்த இறைவன் தான். அந்த இறைவன் நினைச்சா மட்டும்தான் மறவாத நிலையும் கொடுக்க முடியும், பிறவாத நிலையும் கொடுக்க முடியும். அந்த ஆன்மாக்கு முக்தி தான் தேவை நமக்கு. ஸோ வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த, அதுவும் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய நிறைய தகவல்களை வந்து இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. இன்னும் நீங்கள் கிளாஸஸ்லாம் எடுத்து அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த அற்புதமான தகவல்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. இதே மாதிரி உங்களுடைய பயணம் வந்து இன்னுமே வந்து தொடரணும். நிறைய பேருக்கு இதன் மூலமாக வந்து நிறைய நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்ககிட்ட பேசி இந்த மாதிரி நிறைய தகவல்களை நாங்களும் எங்களுடைய ஆடியன்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் நன்றிகள். நன்றி. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.